முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ள கப்பல் கடற்படையிடம் ஒப்படைப்பு. ஆந்திராவில் 20 பேரை பலி கொண்ட பேருந்து தீப்பிடித்த விபத்தில் பயணிகளுக்கு உதவாமல் ஓட்டுநர் தப்பியோட்டம். சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்திய காவல்துறை உயரதிகாரி தகவல். போலியான மருத்துவ தகுதி சான்றிதழ் வழங்குமாறு தனக்கு எம்பி ஒருவர் அழுத்தம் கொடுத்ததாக தற்கொலை செய்து கொண்ட பெண் மருத்துவர் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் காவல் உதவி ஆய்வாளரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதால் தற்கொலை செய்த மருத்துவர் எழுதி வைத்த 4 பக்க கடிதத்தில் அதிர்ச்சி புகார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 27ஆம் தேதி புயலாகவும் வலுப்பெறும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மழையால் பாதிக்கப்பட்ட குறுவை பயிர்களை கணக்கெடுக்க தமிழக அரசு உத்தரவு. செயலி மூலம் ஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேட்டி. நடக்கின்ற பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று அந்தந்த ஆப்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆப்பில் மூலமாக அந்தந்த இடத்த ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் அவர் எப்படி அறிவிக்கிறாரோ மாவட்ட ஆட்சியர் செய்வார். தமிழ்நாட்டில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களை 3 பகுதிகளாக பிரித்து பார்வையிடுகிறது மத்திய குழு. குழுவுக்கு 3 பேர் வீதம் 3 குழுக்களாக நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய திட்டம். வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என்று 2 நாட்கள் தனித்தனியாக ஆய்வு செய்யும் மத்திய குழு. மத்திய அரசு சார்பில் வரும் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் உயர் அதிகாரிகளும் செல்வார்கள் என்று அறிவிப்பு. பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலத்தில் போக்குவரத்திற்கு தடை விதிப்பு. போக்குவரத்து தடையின் காரணமாக 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதால் சிரமம். இன்று சென்னையில் அனைத்து பள்ளிகளும் செயல்படும் என்று அறிவிப்பு. தீபாவளியை முன்னிட்டு கடந்த செவ்வாயன்று விடுமுறை அளிக்கப்பட்டதை ஈடு செய்யும் வகையில் நடவடிக்கை. நடப்பு கல்வியாண்டுக்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எப்போது? நவம்பர் 4ஆம் தேதி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்க உள்ளதாக தகவல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே லஞ்சம் வாங்கிய காவல் ஆய்வாளர் கைது. குற்றப்பத்திரிகையில் பெயரை சேர்க்காமல் இருக்க லஞ்சம் வாங்கிய போது நடவடிக்கை. ஈரோடு அடுத்த கேட்டுப்புதூர் பகுதியில் ரயில்வே நுழைவு மேம்பாலம் இடிந்து விழுந்த விபத்து. தண்டவாளத்தில் இடிந்து விழுந்ததால் அந்த வழியாக செல்லும் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கம். சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட இளைஞர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப மறுத்து போலீசாருடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ரஷ்யா சீனாவுக்கு போட்டியாக ராணுவத்தை பலப்படுத்தும் நடவடிக்கையில் குதித்துள்ள அமெரிக்கா. ஒளியின் வேகத்தை விட 6 மடங்கு அதிகமான வேகத்தில் சென்று இலக்கை தாக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தயாரிக்கும் பணி மும்முரம். ஜப்பான் கடல் பகுதியின் வான்வெளியில் ரஷ்ய போர் விமானங்கள் ரோந்து. அணுசக்தி விமானங்கள் மேகங்களுக்கு மேலே பறந்த ரம்மியமான காட்சி.
மிகப்பெரிய முழு மின்சார நதி சரக்கு கப்பல் சீனாவில் அறிமுகம். கிட்டத்தட்ட 130 மீட்டர் நீளத்துடன் 13,000 டன்களுக்கு மேல் சுமந்து செல்லும் திறன் படைத்தது. ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்பட்ட பணை கைதிகள் பலத்த பாதுகாப்புடன் இஸ்ரேலுக்கு அழைத்து வரப்பட்டார். தங்கள் நாட்டு தேசிய கொடியுடன் திரண்ட மக்கள் உற்சாக வரவேற்பு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. தொடரை இழந்துவிட்டாலும் ஆறுதல் வெற்றியாவது பெறுமா என்று எதிர்பார்க்கும் இந்திய ரசிகர்கள். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாமல் வெளியேறிய பாகிஸ்தான். இலங்கை அணியுடனான கடைசி லீக் போட்டியும் மழையால் ரத்து. கேரளாவில் உள்ள ஊதுகுளங்கர பகவதி அம்மன் கோவிலில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் அஜித்குமார். வழிபாட்டுக்கு பின் அங்கு திரண்ட ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்த மகிழ்ச்சி. முருகப்பெருமானின் 6வது படை வீடான பழமுதிர் சோலையில் களை கட்டியுள்ள கந்தசஷ்டி திருவிழா. 3வது நாள் உற்சவத்தில் ஐராவதம் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்த சோலைமலை முருகன். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தூத்துக்குடியில் உள்ள தனியார் ஹோட்டலில் கேக் தயாரிக்கும் பணிகள் தொடக்கம். 350 கிலோ எடையுள்ள கேக் தயாரிப்பிற்காக முந்திரி, பாதாம், பிஸ்தா உள்ளிட்ட உலர்பழங்கள் ஊற வைப்பு.